உங்களை நேசிக்கிறேன்னு சொல்லலாம், உனக்காக நான் உயிரை கூட தரேன்னு சொல்லலாம். ஆனால் நமக்காக ஏசப்பா அதை செஞ்சு காமிச்சிருக்காரு. அவ்வளோ அன்புள்ள ஏசப்பாவை நம்ம இப்போ ஆராதிக்கலாமா? ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுமே. ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுமே. நான் உம்மை நேசிக்கிறேன், என்
முடியாது அகலத்தின் அளவு சொல்ல முடியாது அற்புதமான அன்பு அற்புதமான அன்பு இயேசுவின் அன்பு அற்புதமானது இயேசுவின் அன்பு அற்புதமானது இயேசுவின் அன்பு அற்புதமான அற்புதமான அன்பு ஏற முடியாது ஆழத்தின் கீழே அகலத்தின் அளவு சொல்ல முடியாது அற்புதமான அன்பு அற்புதமான அன்பு தேங்க்யூ Praise the Lord. I am Daphne. I am going to recite Matthew chapter 22:37 to 40. Jesus replied, "Love the Lord your God with all your heart, with all your soul, and with all your mind. This is the first and the greatest commandment. The second one is like it. Love your neighbors as yourself. All the laws and prophets may hang on these two commandments." Thank you. Praise the Lord. I am Jeremiah. I am going to decide about John 15:9 to 16. As the Father has loved me, so I have loved you. Now remain in my love. If you keep my commands, you will remain in my love. Just as I kept my Father's command and remain in his love. I have told you this so that my joy may be in you and that your joy may be complete. My command is this: love each other as I love you. Greater love has no one than this, to lay down one's life for one's friends. Thank you. சத்தமா சொல்லு. தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். ஆதியாகமம் 1:1. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. பிலிப்பியர் 4:13. இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். சகரியா விட்டுருமா வந்து தேங்க்யூ சொல்லிடு. பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எனக்கு 9 வயசு ஆகுது. எனக்கு 6 வயசு வரைக்கும் என்னோட பாட்டி தான் என்னை பார்த்து கொண்டாங்க. 12 வருஷத்துலேருந்தே எங்கள் பாட்டிக்கு எலும்பு ரொம்ப வீக்காக இருக்குதுன்னு சொன்னாங்க. எப்போ வேணாலும் ஃப்ராக்சர் ஆகலான்னு சொன்னாங்க. இருந்தாலும் என்னை பார்த்துக்கிற வரத்தை வயசுப்பா அவங்களுக்கு கொடுத்தாங்க.
போன வருஷம் ஜனவரியில் 2 வாட்டி கீழே விழுந்தாங்க. அப்போ ஒன்றும் ஆகாமல் ஏசப்பா பாதுகாத்து கொண்டாங்க. ஆனால் ஒரு நாள் வீட்டில் நடந்துட்டு இருக்கும்போது எலும்பு உடையிற மாதிரி சத்தம் கேட்டது. அதுக்கப்புறம் அவங்களால அந்த காலையை அசைக்க முடியலை. வலி ஊசி போட்டும் கேட்கல. ஹாஸ்பிட்டலுக்கு போனால் ஆப்ரேஷன் பண்ணுன்னு சொன்னாங்க. அடுத்த நாள் தான் ஹார்ட்டுக்கு செக் பண்ணாங்க. நான் நல்லா ப்ரேயர் பண்ணேன். ஆப்ரேஷன் முடிஞ்சு பாட்டி சீக்கிரமாக நடக்கணும்னு ஆப்ரேஷன் பண்ணாங்க. ஆப்ரேஷன் பண்ணி 3 வாரத்தில் பாட்டி வாக்க வச்சு நடக்க ஏசப்பா உதவி செஞ்சாங்க. ஏசப்பாவுக்கு கோடான கோடி நன்றி. இதெல்லாம் நீங்களும் ஏசப்பா கிட்ட ப்ரேயர் பண்ணிங்கன்னா உங்களோட ப்ரேயரை ஏசப்பா கண்டிப்பாக கேட்பாரு. அவங்க கிளாஸ்ல அவங்க ப்ரேயர் பண்ணுறது ஏசப்பா அவங்க ட்ராக் பண்ணுறதுலாம் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏசப்பாவோட நாமத்தில் பண்ணுறாங்க. அடுத்ததாக நிறைய நேரம் நம்ம அன்பை வெளிப்படுத்துகிறோம்னா என்ன பண்ணுவோம்? லெட்டர் எழுதி வெளிப்படுத்துவோம், இல்லை வார்த்தையினால நம்ம வெளிப்படுத்துவோம். ஆனால் இன்னைக்கு சண்டே ஸ்கூல் பிள்ளைங்க ஆக்ஷன் மூலமா ஏசப்பாவுடைய அன்பை நினைச்சு வெளிப்படுத்துகிறோம். ஏசப்பாவோட அன்பை வசனமின் கண்களை திறந்திட்டதே, அன்புயின் உள்ளத்தை குளிர வைத்ததே. வசனமின் கண்களை திறந்திட்டதே, அன்புயின் உள்ளத்தை குளிர வைத்ததே.
அதனுடைய ஆழம் என்ன, அதனுடைய அகலம் என்னன்னு சொல்லி இயேசுவோடைய வசனத்தை வச்சு அவங்க பிரசங்கம் பண்ண Praise the Lord. நான் அஸ்விதா. இன்னைக்கு நம்ம ஏசப்பாவோட அன்பை பற்றி பார்த்துட்ருக்கோம். பாட்டு பார்த்துட்ருக்கோம், ஆக்ஷன் சாங் பார்த்துட்ருக்கோம். அதே மாதிரி தான் நான் இன்னைக்கு ஏசப்பாவோட அன்பை பற்றி சொல்ல வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி என்னடா இது என் கையிலன்னு பார்க்குறீங்களா? இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதுதான் தராசு, பொருளை நிறுத்தி காட்டுற தராசு. இப்போ நான் இதில் 2 விஷயத்தை நிறுத்தி காட்ட போகிறேன். ஒன்று இயேசுவின் அன்பு, இன்னொன்று உலக காரியங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம பைபிள்லேருந்து ஒரு அங்கிளை பற்றி பெஸ்ட்டாக பார்க்கலாமா? அந்த அங்கிள் பேர் தான் பேதுரு. அவரை பற்றி நம்ம பைபிள்லேருந்து சின்னதாக ஒரு வசனம் பார்க்கலாம். யோவான் 21:15-17 வாசிப்பாங்க. கேட்கலாமா? அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயே என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். 2ஆம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். 3ஆம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்று அவர் 3ஆம் தரம் தன்னை கேட்டபடியினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான். இயேசு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். பார்த்தீங்களா? ஏசப்பா பேதுரு அங்கிள் கிட்ட 3 வாட்டி கேட்குறாரு, நீ என்னை நேசிக்கிறியா, நீ என்னை நேசிக்கிறியா, நீ என்னை நேசிக்கிறியான்னுட்டு. ஆனால் பேதுரு அங்கிள் ஃபஸ்ட் டைம் கேட்கும்போது ஆ அப்படின்னு சொல்கிறாரு. 2வது தடவை கேட்கும்போது ஆ அப்படி சொல்கிறாரு. 3வது தடவை கேட்கும்போது தான் எஸ் ஐ லவ் யூ ஜீசஸ் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் தெரியுமா? பேதுரு அங்கிளால் 3 வாட்டியும் எஸ்ன்னு சொல்ல முடியல. ஏன்னா நம்ம இயேசு இருக்கிற உள்ளத்துக்குள்ள உலக காரியங்கள் இருக்குது. அதனால பேதுரு அங்கிளால் எஸ்ன்னு சொல்ல முடியல. அது என்னென்ன காரியங்கள் தெரியுமா? இவங்களை எனக்கு பிடிக்காது, எனக்கு கோபம் வரும், எனக்கு இவங்களை பார்த்தாலே பிடிக்காது, இவங்கக்கிட்ட பேசவே எனக்கு பிடிக்காது, நான் திட்டுவேன். இதெல்லாம் இருக்கும்போது தானாகவே உலகம் தான் மேலே வந்துடுது. ஏன்னா நம்ம உள்ளத்துக்குள்ள உலக காரியங்கள் இருக்கிறதுனால உலகம் மேலே வந்துடும். அதுவே இப்போ நம்ம ஏசப்பா நம்மளுக்குள்ளே இருந்தால் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா? நம்ம உள்ளத்துக்குள்ளே ஏசப்பா இருந்தார்னா என்னென்ன நடக்குமா? நான் எப்போவுமே ஜெபிப்பேன், நான் ப்ரேயர் பண்ணுவேன், மற்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுப்பேன், நான் எல்லா ப்ரேயருக்கும் வருவேன், நான் அன்பாக இருப்பேன், நான் சமாதானமாக இருப்பேன். இந்த ஆவியின் கனிகள் வாழ்க்கையை நம்ம வாழ்ந்தால் நம்ம இயேசுவின் அன்பு மேலே தான் எப்படியோ வரும். இப்போது இந்த ஆவின் கனிகள் நம்மளுக்குள்ளே இருந்து ஏசப்பா நம்மளை பார்த்து நீ என்னை நேசிக்கிறியான்னு கேட்டால் நம்ம தைரியமாக எஸ் அப்படின்னு சொல்ல முடியும். எஸ் ஜீசஸ் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்ல முடியும். பேதுரு அங்கிள் கிட்ட எஸ்ன்னு சொல்ல முடியாத தடைகள் இருந்துச்சு. அது என்னென்ன தடைகள் தெரியுமா? எல்லாரையும் திட்டிடுவார், எனக்கு இவங்களை பிடிக்காது, இவங்கக்கிட்ட சொல்ல மாட்டேன், இவங்களுக்கெல்லாம் ஏசப்பா தேவையில்லைன்னு நிறைய தடைகள் இருந்துச்சு அந்த பேதுரு அங்கிள் கிட்ட. ஆனால் பேதுரு அங்கிள் ஏசப்பாவை முழு மனசாக எப்போ நேசித்தாரோ இருக்கிற எல்லா தடையும் உடைஞ்சு போச்சு. இன்னைக்கு உங்களுக்கும் எல்லா தடையும் உடையன்னா நீங்களும் ஏசப்பாவை முழு மனசாக நேசிச்சிங்கன்னா இருக்கிற எல்லா தடையும் உடைஞ்சு போயிடும். அதுபோல தான் இன்னைக்கு நம்மக்குள்ள இயேசுவின் அன்பு அதிகமாக இருக்கா இல்லை உலக அன்பு அதிகமாக இருக்கான்னு யோசிச்சு பார்ப்போம். ஆண்டவர் உங்களை நேசிப்பார். தேங்க்யூ.
Praise the Lord. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு உங்க நிறைய பேருக்கு இந்த ஒரு கேள்விக்கு பதில் சொல்ல ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது என்ன கேள்வி தெரியுமா? பாஸ்டர் அடிக்கடி கேட்பாரு, ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? நாம் நினைப்போம் ரட்சிப்புனா என்ன அதை நினைப்போம். இந்த ரட்சிப்பை பற்றி தான் நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்ல வந்திருக்கேன். இது நீங்கள் நான் சொல்கிறத நீங்கள் நல்லா கவனித்து என்னை மாதிரி ஏசப்பா தெரியாத இருக்க பசங்களுக்கு ஈஸியாக போய் சொல்லலாம். ரட்சிப்பு எப்படி வந்துச்சு, ரட்சிப்புனா என்ன, இதை பற்றி தான் நான் உங்களுக்கு இந்த ஒரு புக்கை வச்சு சொல்ல போகிறேன். இந்த புக்கில் நிறைய கலர்ஸ் இருக்குது. ஆனால் இதில் ஒன்றே இல்லை. நீங்களாம் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்களே, இதில் வார்த்தை இல்லை. அதனால தான் இதுக்கு பேர் வார்த்தை இல்லா புத்தகம். இந்த வார்த்தை இல்லா புத்தகத்தை முதல் முறையாக கிறிஸ்துவ உலகத்துக்கு அறிமுகப்படுத்தியதே C.H. ஸ்ப்ரெச்சன் அங்கிள். இந்த வார்த்தை இல்லாத புத்தகத்துக்கு மூலமா நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. அதே மாதிரி தான் நானும் உங்களுக்கு இப்போ இந்த ரட்சிப்பை பற்றி சொல்ல போகிறேன். இதில் முதல் கலர் என்ன அப்படின்னா கோல்டு, தங்கம். இந்த தங்கம் எதை குறிக்குது அப்படின்னா இந்த தங்கம் எதை குறிக்குது அப்படின்னா தேவனுடைய பரலோகத்தை. இந்த பரலோகத்தில் எல்லாமே இருக்குது. ஆனால் இதெல்லாம் தவிர பசி இல்லை, கவலை இல்லை, கண்ணீர் இல்லை, துன்பம் இல்லை, இதெல்லாம் இல்லாத இந்த பரலோகத்தில் ஒரே ஒருத்தர் ஸ்பெஷலாக இருக்கார். அவர் தான் நம் தேவன். அவர் மட்டும் அங்கே தனியாக இருக்க விரும்பலை, நம்மளே அங்கே கூட்டி போக விரும்புகிறார். அதை நம்ம இந்த வசனத்தில் பார்க்குறோம். யோவான் 3:16 வாசிக்க கேட்போமா? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அவர் அங்கே மட்டும் தனியாக இருக்க விரும்பல, நம்மளை அவ்வளோ அன்பு கூர்ந்திருக்கார். அதனால நம்மளையும் அவர் ஒரு நாள் கூட்டிகிட்டு போக வருவார். ஆனால் அந்த அழகான பரலோகத்தில் போகாமல் தடுக்கிறது ஒன்றே ஒன்று தான். அதுதான் இந்த பிளாக். இந்த கருப்பு எதை குறிக்குது அப்படின்னா பாவத்தை. இந்த பாவம் யாருக்குமே பிடிக்காது. இந்த பாவம் யாருக்குமே பிடிக்காது. இந்த பாவம் தான் நம்மளை பரலோகத்துக்கு போக விடாமல் தடுக்கிறது. இதோட வசனம் என்னன்னா ரோமர் 3:23. எல்லாருமே பாவம் செஞ்சுருக்கோம். நான் மட்டும் பாவம் செய்யலை, எல்லாருமே பாவம் செஞ்சுருக்கோம். சில பேர் சொல்லுவாங்க கொல்றது தான் பெரிய பாவம். இல்லை, நம்ம சொல்லால், செயலால், சிந்தையால், இந்த 3 விதமான இதெல்லாம் தேவனுக்கு பிரியம் இல்லாதது தான் பாவம். இந்த 3 செய்கிறது தான் தேவனுக்கு பிரியம் இல்லாமல் பாவம். சொல்லால் நம்ம மற்றவங்கள தப்பாக திட்டுறது, கஷ்டப்படுத்துறது, இதெல்லாம். சிந்தையால் கண்டதெல்லாம் யோசிக்கிறது, செயலால் நம்ம தப்பான பாதைக்குள்ளே போகிறது, இது எல்லாமே தேவனுக்கு பிரியமில்லாத பாவம் தான். இந்த பாவத்தை விட்டு நம்ம வெளியில் வரணும் அப்படின்னா நம்மளுக்கு ஒன்று தான் தேவைப்படும். அதுதான் இந்த ரெட், சிவப்பு. இந்த சிவப்பு நிறம் எதை குறிக்குது அப்படின்னா நம்மளோட இயேசு கிறிஸ்துவானவர் ரத்தத்தை தான் குறிக்குது. இந்த ரத்தம், ஏசப்பா ரத்தம் மட்டும் நம்மளை கழுவுச்சுன்னா நம்ம அழகாக சுத்திகரிக்கப்படுவோம். அது நம்ம இந்த வசனத்தில் பார்க்கலாமா? யோவான் 1:12 வாசிக்க கேட்போமா? கொஞ்சம் முறையே எல்லாம் ரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும், ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. ஆமாம், ரத்தம் சிந்துதல் இல்லாமல் நம்மளோட பாவம் எல்லாம் மன்னிக்கப்படாது. நம்ம மன்னிக்கப்பட்டோம் அப்படி நம்ம ரத்த சிந்துதல் பற்றி நம்ம கழுவப்பட்டோம் அப்படின்னா நம்ம வெண்மையாக ஆயிடுவோம். அதுதான் இந்த ஒயிட் குறிக்குது. இந்த ஒயிட் நம்ம வெண்மையாக ஆன பிறகு அவ்வளோதான், நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம், இது போதும். இல்லை, நம்மளுக்கு இன்னும் ஒன்று தேவைப்படுது. இன்னும் நம்மளுக்கு ஒன்று தேவைப்படுது. நம்ம வசனத்தில் பார்ப்போமா? யோவான் 1:12 விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்
கழுவப்பட்ட பிறகு நம்ம ஏசப்பாவோட பிள்ளைகளாக ஆயிடுவோம். இல்லை, நம்மளுக்கு இன்னொன்று தேவைப்படுது. அதுதான் இந்த க்ரீன் குறிக்குது. உங்களுக்கு பச்சைனாலே உங்களுக்கு தெரியுமே, பச்சைனாலே மரம் செடி கொடி இது எல்லாமே தான். இந்த மரம் செடி கொடி ஒரு செடி வளரணும் அப்படின்னா அதுக்கு தண்ணி வேணும், சூரிய ஒளி வேணும், காற்று வேணும். இந்த மூணுமே இல்லைன்னா அது வளராது. அதே மாதிரி தான் நம்ம ஏசப்பா கூட வளரணும் அப்படின்னா நம்மளுக்கு ஜெபம் வேணும், வேத வாசிப்பு வேணும், ஆலயத்துக்கு வரணும். இந்த மூணுமே இருந்தால் நம்மளும் ஏசப்பா கூட வளர்ச்சியாக இருக்க முடியும். இப்போ சொல்லுங்கள், யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க? யாருமே இல்லையா? சரி, இப்போ யாரெல்லாம் ரட்சிக்கப்படலையோ உங்களை நீங்கள் தேவனுக்கு ஒப்பு கொடுங்க. கண்ணை மூடி நம்ம ஜெபிக்கலாமா? ஏசப்பா, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நல்ல வேலைக்காக நன்றி அப்பா. உங்கள் நிமித்தமாக யாரெல்லாம் ஆண்டவரே ஒப்பு கொடுத்துருக்காங்களோ ஆண்டவரே, அவங்களெல்லாம் ஆண்டவரே ரட்சிக்க நீங்கள் கிருபை தாங்க ஆண்டவரே. இவங்க ரட்சிக்கப்பட்டு இன்னும் நிறையா பேர் யாரெல்லாம் ரட்சிக்கப்படல அவங்களுக்கு போய் சொல்ல நீங்கள் கிருபை தாங்க. இயேசுவின் ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்யூ. கரங்களை உயர்த்தி நாம் ஜெபம் பண்ணுவோம். இந்த பிள்ளைகள் இன்னும் அழகா இந்த கலா புத்தகத்தை வச்சு சூப்பராக சொல்லுவாங்க. பேர் என்ன? முன்னாடி எல்லா பிள்ளைகளுமே நேர்த்தியாக எல்லாத்தையும் செய்யாத உதவி செய்கிறார். கண்ண உதவுங்க. இன்னைக்கு ஜாஸ்பருடைய காஸ்பலாக கேட்டுக்கிறீங்க. இயேசு என் வாழ்க்கையில வரல, இயேசு என் வாழ்க்கையில வரல, என் பாவங்களை மன்னிக்கட்டும் அப்படின்னு சொல்றவங்க இருக்கீங்கன்னா கை உயர்த்தி காமிக்க பார்ப்போம். யாராவது ரட்சிக்கப்படாதவங்க, இதற்கு இயேசுவை ஏற்றுக்கொள்ளல, இன்றைக்கு நான் ஏற்றுக்கொள்கிற தீர்மானம் இருக்கிறவங்க இருக்கீங்கன்னா கை உயர்த்தி காமிக்க பார்ப்போம். அப்படி உங்க எழுந்து பார்ப்போம். அப்படி உங்க எழுந்து பார்ப்போம். Please kindly stand to your feet. இயேசுவை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று தீர்மானம் எடுக்கிறவர்கள் பெரியவர்கள் யாராவது இருக்கீங்களா? வேற யாராவது சின்னவர்கள் இருக்காங்களா? Praise God. ஜாஸ்பருடைய மெசேஜ்ல ஒரு ஆண்டி ரட்சிக்கப்பட்டார்கள். நினைக்கிறாங்க இங்க 2 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. யாரு பிரசங்கத்துல? ஜாஸ்பருடைய பிரசங்கத்துல ரட்சிக்கப்பட்டாங்க. அதனால கை உயர்த்தி இவங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க. ஜாஸ்பரை கர்த்தர் உலகத்தில் எடுத்து பயன்படுத்த இன்றைக்கு வந்து இந்த ஆராதனை நடத்தி கர்த்தர் வார்த்தையை கொடுத்த பிள்ளைகளோடு தேவ திருவை விளங்க எங்கள் தமிழகமோ இந்திய தேசமோ கர்த்தரை அறிகிறால் நிரப்பப்பட நாங்கள் எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். இதை முன்னிட்டு நடத்தின எல்லாரோடைய சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் அவருக்கு வேண்டிய திருவை கிறிஸ்டி எல்லாத்தையும் திட்டமிட்டு செய்த அவளுக்கு வேண்டிய தயவு உண்டாயிருக்க காலத்துக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. வழிநடத்து இயேசுவின் நாமத்தில் தாவே.